வாங்க நண்பர்களே, 4 டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் 4 பேர் சிங்கப்பூர்லேருந்து லாசரஸ் ஐலாண்டு, குசு ஐலாண்டு சுற்றி பார்க்க போகிறோம். என் கூட நீங்களும் வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே சிங்கப்பூரில் உள்ள போட்டு, கப்பல், ஃபெரி டெர்மினல், சிங்கப்பூரில் ஆரம்பத்தில் எப்படி ஹார்பர்லாம் உருவாச்சு அதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் அப்படியே ஒரு சுற்றி பார்க்கலாம் வாங்க. அங்கே அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்ல லொக்கேஷன்லாம் இருக்குது. அப்படியே நின்று ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சரக்கு கப்பல், பேசஞ்சர் கப்பல், இன்னும் பல வகையான கப்பல், போட்டு அந்த மாடல்லாம் ஒரு சாம்பிள் அங்கே வச்சுருக்காங்க. உள்ளார ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து அந்த கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக அதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. Transit to mitigate flow change prices and we need books. How do facilitates the credit as நான் மறைச்சிக்கிறேன். போட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, ஒரு வழியாக கிளம்பிட்டோம். எல்லாம் போய் போட்டு நேர போகிறோம். வாங்க சேர்ந்து போவோம். முதல் பாருக்கு தூரத்தை தெரிஞ்சு பாருங்கள், பெரிய கப்பல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு. படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க, ஏறுறதுக்கே சிரமமாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஆஹா, போட்டு மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது சிங்கப்பூர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள், நீங்களும் பாருங்கள். போட்டு கிளம்பிடுச்சிங்க, பயங்கரமாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க.
எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தூரத்தில் வந்து பார்க்குறப்ப இந்த சிங்கப்பூர் பில்டிங்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். குசு ஐலாண்ட் இறங்க போகிறோம். ஐலாண்டு உள்ளார போனோன்னே பாருங்கள், ஒரு உடம்பு எங்களை வரவேற்றது. அது யாரையும் எதுவும் செய்யலை, ஆனால் எல்லாத்தையும் நல்லா பழகம் போட்டிருக்கு. எங்களை பார்த்து அதுவும் பயப்பட, நாங்களும் பயப்படல. நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்படியே பீச் பக்கமாக போய் அங்கே இருக்க அந்த கல் மேலே அப்படியே நடந்து போய் ஒரு சாகசம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதில் போகிறதுக்கு ஒரு ஜாலி தான். அப்படியே போய் எண்ணில் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அந்த உடம்பு எங்களை பார்த்தோன்னே தண்ணியில் நீச்சல் அடித்து வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக நீச்சல் அடித்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதோட அந்த ஐலாந்து நம்ம சிங்கப்பூர் வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அப்படியே பீச்சில் இருந்து போனால் இங்கே ஒரு உடம்பு நம்மளை பார்க்க வராரு. செம சைஸுங்க, நல்லா பெருசு. ஒரு 10 பேர் பங்கு போட்டு சாப்பிடலாம் போட்டிருக்கு. இது லாசரஸ் ஐலாண்டுங்க. இந்த இடமும் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த பீச் அப்படியே செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போட்டில் ஏறி போட்டில் போகிறப்ப அந்த மாலை நேரத்தில் அப்படியே அந்த கடலையும் அந்த வானத்தையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்கொள்ளா காட்சிங்க. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐலாண்டுக்கு இந்த போட்டில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கிறத விட அங்கேருந்து நம்ம சிங்கப்பூர் அந்த கடல் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. தெரியுது பாருங்க, இது சரக்கு ஏற்றிட்டு போகிற கப்பல் நினைக்கிறேன். அதை க்ளோஸாக பார்த்தோம். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக திரும்ப வந்து சேர்ந்துட்டோம்.